இன்றைய தேவி துதி தேவேந்திர சங்க வகுப்பு. இத்தேவேந்திர சங்க வகுப்பிற்கு மகாமந்திர வகுப்பு என்று ஓர் பெயரும் உண்டு. இவ்வகுப்பில் உள்ள தேவி துதி போல் அழகும் சிறப்பும் வாய்ந்த தேவி துதி தமிழ் நூல்களில் காண்பது அரிது. இந்திராட்சி சிவ கவச்ச மந்திரத்திற்கு சமானமாக உள்ளது என்பது சாதுராம் சுவாமிகள் கூற்று. தரணியில் அரணிய முரண் இரணியன் உடல் தன நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒலிகொடு நட நவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரி ஜடை எரி புரை வடிவினள் சததள முகுளித தாமாங்குசம் என்றிரு தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தட மணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண கிரண மடமயில் மிருகமத புலகித இளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இறுகிய சிறுவிரை எயிருட எமபடர் எனது உயிர் கொளவரின் யான் ஏங்குதல் கண்டு எதிர் தான் ஏன்று கொளும் குயில் இடுபலி கொடுத்திரு இரவலர் இடர்கெட இடு மனக்கரதல ஏகாம்பரை இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய படம் என இருள் அரு சுடர் அடி இணை தோழும் மௌனிகள் ஏகாந்த சுகம் தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மனமோடும் உடல் படு கடுவினை கெட நினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சரி நஞ்சுமிழ் கனலேரி கணபண குணமணி அணிபணி கன வளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனைகழல் நினையலர் உயிர் அவி பைரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செழும் கழுநீர் தோய்ந்த பெரும் திரு கரை பொழி திருமுக கருணையில் உலகு எழு கடல் நிலை பெற வளர் காவேந்திய பைங்கிளி மாசாம்பவி தந்தவன். மாசாம்பவி என்பது வரை தேவியை துதித்து பின் அத்தகைய மகிமைகளை உடைய சாம்பவி தந்தவன் அரண் நெடு வடவரை அடியோடு பொடிபட அலைகடல் கெட அயில் வேல்வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருவதோடு இருபுயன் அபினவன் அழகிய குரமகள் தார் வேய்ந்த புயன் பகை ஆம் மாந்தர்கள் அந்தகன் அடல்மிகு கடதட விகடித மத களிறு அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என வரு பொரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. செந்திலில் அதிபதி என வரு பொரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. தேவேந்திர சங்க வகுப்பு பிரிய ஸ்கந்தனுக்கு அரகரோகரா கந்தவேலுக்கு அரகரோகரா கந்த சுவாமிக்கு அரகரோகரா. தேவேந்திர சங்க வகுப்பின் சுருக்க உரை. இரணியனை சம்ஹரித்தவள், பலியோடு ஏந்தினவள், நடனம் புரிபவள், வேதாந்தத்தில் விளங்குபவள், எரி நிறத்தினள், தாமரை முட்டு அன்ன கொங்கையை உடையவள், மெல்லிய திருவடி இவைகளை உடையவள், அசுரர்களை சம்ஹரித்தவள், மட மயில் போன்றவள், இளநீரன்ன கொங்கைகள், நூல் போன்ற இடையை உடையவள், யமதூதர்களை கண்டு நான் அஞ்சும் பொழுது என்னை அஞ்சல் என்று ஏன்று கொள்பவள், இரவலருக்கு பலியிடும் அறத்தினள், திருவடியை தியானிக்கும் மௌன ஞானிகளுக்கு சுகம் அளிப்பவள், வினையை ஒழிப்பவள், நாகபூஷணி, நீல நிறத்தி நீல நிற ஆடையை அணிபவள், நினையாதவர்களின் உயிரை நீக்கும் பைரவி, காதில் செங்கழுநீர் பூ அணிந்தவள், தனது திருவருளால் உலகையும் கடலையும் புறந்து அளிப்பவள். இத்தகைய மேன்மை பெற்ற சிறப்புகளை உடைய பார்வதி பெற்ற குமாரன் கந்தவேள். மேரு பொடிபட கடல் சுவர வேலை ஏவினவன், செந்தமிழ் நூல் விரித்தவன், குமரன் குகன் அருமுகன் பன்னிருபுயன் வள்ளிநாயகன் பகைவர்க்கு அந்தகன், கணபதியை சதா காலமும் தியானிப்பவர்களின் சிந்தையில் வாழ்பவன், செந்திலின் அதிபன் ஆகிய முருகனை
அவனது திருவருள் பெறும் வகையில் போற்றுபவர்கள் யார் யார் என்று தேர்ந்து எடுத்து அவர்களை தேவேந்திர கூட்டங்களும் வணங்கி நிற்கும் என்பது தெளிவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இத்தேவேந்திர சங்க வகுப்பை நித்திய பாராயணமாக கொண்டு இறைவி அவள் தன் புதல்வர்கள் கணபதி கந்தவேல் இருவர் ஆக மூவரது திருவருளையும் நாம் எளிதாக பெறலாம்.